சுதந்திரத்துக்காக போராடின பெண்களோட பேர் சொல்லுங்கக்கா. ரேணுகா, ஈஸ்வரி, நந்தினி. இவளா யாருக்கா? இவளா யாருவா? எதிர்நீச்சல் நடிச்சவங்கப்பா. பெண்களுக்காக போராடில அந்த வெற்றி வாகை சூடுனாங்க. ஒரு நாள் தவறாமப்பா. வந்து சுதந்திர போராடின பெண்கள். ஆமா ஆமா, மறக்க முடியாத பெண்கள். போராடி அவர் உள்ள ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய வெற்றி. ஆமா, நீங்க பாத்திருப்பீங்க அந்த பின்னாடி அந்த எதிர்நீச்சல் இருக்காங்களா ஒரு 4 பேரு, ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ஏன்னா அவங்க 4 பேருமே வந்து நாட்டுக்காகவும் இந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் போராடினவங்க. என்ன சொன்ன அந்த அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாருங்க, அந்த ஒரு 4 பேர் அக்கா தங்கச்சி 4 பேருமே தியாகி, தேச தியாகி, மக்களுக்காகவும் மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் கடுமையா போராடின ஒரு தியாகி அவங்க வந்து. அதாவது அது நான் காட்டுறேன் பாருங்க, இந்த பாத்தீங்களா, இவங்க வந்து தேசத்துக்கு அந்த உப்பு சத்தியாகிரகத்துல காந்தி போனார்ல, அப்ப அதுல வந்து இவங்க போராடினவங்க. இவங்க தான் அதுல வந்து மூத்த போராளி. இவங்க வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக முதன்மையா நின்று போராடினவங்க. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். அடுத்ததாக வந்து இந்த காவேரி தண்ணி பிரச்சனைக்காக கர்நாடகாவோட சேர்ந்து போராட்டம் பண்ணி பல தியாகங்களை இழந்தவங்க நம்ம அடுத்தது இந்த இவங்க. போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் 4 பேருமே. கடைசியில் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து இது அந்த ஈழத்தமிழர்கள் இலங்கைக்காக போராடினவங்க. இலங்கையில தமிழர்களுக்காக போராடினவங்க இவங்க. அப்ப போராட்டத்தின் போதுதான் எடுத்தது அவளுக்கு தெரியாம. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரியான போராட்டம் அப்போதைக்கு. இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கு போராடி இருக்காங்க நிறையா. அவ்வளோ பெரிய போராட்டம் கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்லைங்க. டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்கள தாடா. ஒரு விதமான ஒரு போராட்டம், அது ஒரு போராட்டம். அப்பேற்பட்ட ஒரு பல போராட்டங்களில் ஈடுபட்டு நாட்டுக்காக பல தியாகங்களை செஞ்சது இவங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து எல்லாரும் வந்து இப்போ வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சீரியல் பார்த்தோம்னா நைட்டு ஏதோ செத்த நேரம் பார்த்தேன், ஒரு சீரியலை பார்த்தேன், 2 சீரியலை பார்த்தேன், அதோட செத்த புக்கை வச்சு படித்தேன், இல்லை புள்ள ஒட்டிட்டு சோத்தாக்கி போட்டால் தூங்கணும்னு கிடையவே கிடையாது. 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வரிசையாக பார்க்குறாங்க, ஒரு சீரியல் விடாமல். சோறு ஆக்கணுமா, பிள்ளைகளுக்கு சோத்தை ஊற்றினோமா, என்ன செய்யுது எது செய்ய தெரியாமல் சீரியல் பார்க்கண்டுதான். இங்கிட்ட எல்லாரும் செல்லை வச்சு போய் பேசிக்கிட்டு திரிறாங்க புள்ள குட்டி எல்லாருமே. சரி, நைட்டு சீரியலை பார்த்தோமே, அதோட அதை மறந்துட்டு தூங்கின கிடையாது. அதே ஞாபகத்தில் அந்த சீரியலுக்குள்ளே போயிடறாங்க. காலையில் இருந்துச்சுன்னா, ஓ இன்னைக்கு நந்தினி வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா, இன்னைக்கு வந்து ராதிகா வீட்டில் அது நடக்குதா, இவங்களும் ஏதோ நேச்சுரலாக நடக்கிற மாதிரியே இருக்காங்க. எதிர்த்தவொன்னே அவங்க விட்டா இவங்களே போயிடுவாங்க போல ஃபங்க்ஷனுக்கு. புதுசா இருக்கு. ஸோ அது மாதிரி நடக்குது. அதனால் சீரியலை பாருங்க. ஒரு சில சீரியலில் கொஞ்ச நேரம் 1 நாள் 2 நாள் பாருங்க. அதை பார்த்தது போய் பாக்கி வேலையை பாருங்க. அதை விட்டுவிட்டு அதே கெதியினே கிடந்தீங்கன்னா இதே மாதிரி தான். இந்த அம்மா பற்றில இந்த அம்மாவுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. இவங்க 4 பேர் தான் பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு போராளிகள், நாட்டுக்காக பாடுபட்டவர்கள்னு. நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இப்போ மகாத்மா காந்தியெல்லாம் எனக்கு இவங்களுக்கு அப்புறம் பாடுபட்டவர்கள்லாம் தெரியல. இவங்க தான் முதல்லையா பெண்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தவங்க, விடுதலை போராட்டம் பண்ணதுங்க. இந்த அடுத்து பாருங்க, இதுவெல்லாம் 4 பேர் ஒன்னா போராடும் போது எடுத்தது உப்பு சத்தியாகிரகம். அன்னைக்கு காந்தி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி போராடி இருக்காங்க அந்த நேரத்துல. ஆஹா, புது மாடலா கடுப்பு சாய்ப்பா வண்டி. இது வேற ஒன்றும் கிடையாது, இது இப்போ வந்து லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சது. இப்போ பைக்கில் போகும்போது மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இந்த மாதிரி சமயங்களில் வந்து இதை நம்ம வந்து அதை வச்சு தவிர்க்கணும். ஏன்னா மழை பெய்யுது, மழையில் நனைஞ்சிரும், வெயில் கொட்டுது. வெயில் அடின்னு அடிக்குது, மழை கொட்டுது. அந்த நேரங்கள் நம்ம போய் ஒரு வேலையாக போகும்போது ஓரமாக ஒதுங்கி நிற்கணும், வெயிலுக்கு போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும், நிழலுக்கு போகணும். இது மாதிரி வண்டி அவசியம் இல்லை. இந்த மாதிரி வண்டி வாங்கி வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். என்ன சொன்ன? ஏன்னா இந்த மாதிரி நார்மலாக ஏற்கனவே உள்ள வண்டியில போனீங்கன்னா, சப்போஸ் எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்தீங்கன்னா வைங்களேன், நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டு பைக்கு ஒரு பக்கம் போய் சப்போஸ் நீங்கள் பொழைச்சிக்கலாம், சரி வாய்ப்பு இருக்கு.
இப்போ இந்த மாதிரி வண்டி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், மோதுனது தான், அந்த கூட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒன்று வண்டியோட சேர்த்து இப்படி சாகணும், இல்லை வண்டி உடையணும். ஸோ வந்து அரை ஊரும் உயிருமா போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வண்டியில் போனீங்கன்னா மொத்தமாக சோலி முடிச்சிடலாம். அதுக்காக அந்த வண்டி. ஓகே. என்னடா வண்டி கண்டுபிடிக்கிறியாடா, நல்லா தாடா இருக்குது இப்போ வச்சிருக்க வண்டி, அது என்னடா குறைச்சல்? இந்த நல்லா நிற்கும் போதே ஒழுங்கா ஓட்டுறாங்களே, அது கூடு மாதிரி கவுத்த வச்சுக்கிட்டா எப்படா அவங்க ஓட்டுவாங்க ஒழுங்கா? எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நல்ல ஹெல்மெட் போட்டே முன்னாடி வர்றது தெரிய மாட்டேங்குது. இந்த வண்டியில் இப்படி கவுத்தி போட்டு முன்னாடி ஒன்றும் தெரியாமல் இதில் கொண்டு விடுறதுக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வண்டி போடு, தப்பிச்ச முன்னாடி என்ன பழக்கம் அது? பிள்ளைக்கு ஊட்ட அந்த பிள்ளைக்கு திங்க தெரியாதா? ஏடா சரி ஊட்டுனா ஊட்டு, அந்த பிள்ளை தின்னுச்சுன்னா திண்டு போது, வேணாம்ச்சுன்னா விடுவானா? வங்காச்சியே வச்சு ஊட்டுறேன் வாய்க்குள்ள வச்சு. வேண்டாம். அதான் அந்த பிள்ளை கோவம் வந்துருச்சு. என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாயில வச்சு அமைக்கிறேன்னு விட்டுச்சு. சப்புச்சு ஒரு அடி 2 அடி 3 அடி பள்ளீர் அடிச்சிச்சு. 2ஆ 3ஆன்னு தெரியல. அவன் பாரு மூஞ்சியே மாறி போச்சு. என்னடா இது ஊட்டுனதுக்காக அந்த கொத்தம்னு. ஸோ ஒரு சில ஏரியாக்களை நார்த் இந்தியன்களில் வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஊட்டுற பண்பாடு இதெல்லாம் இருக்க மாட்டேக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி ஒரு சில இதில் வாழைப்பழம் ஊட்டுற இந்த மாதிரி அங்கேயும் இருக்கு போல. ஆனால் அவன் அதை வந்து நாசுக்காக ஊட்டாமல் அவன் என்ன பண்ணிட்டான்னா, நாய்க்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டான். டப்பக்கு நல்லி வாயில் வச்சு அம்பிக்கிட்டான். அந்த பிள்ளை கடுப்பாயிருச்சு. ஸோ இதோட எஃபெக்ட் இன்னைக்கு நைட்டு கூட அவனுக்கு தெரியலாம். கல்யாணம் முடிஞ்சு நைட்டு கூட அதோட எஃபெக்ஷன் தெரியலாம். என்னடா வச்சு ஊட்ட வாயிலே அமுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அதோட ஆக்ஷனை காட்டும். இது ஒரு விதமான ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. ஆஹா வாரு, அந்த காலத்தில் நான்லாம் பழைய படங்களில் பார்த்தா சேலை கட்டிக்கிட்டு இந்த பால் எடுத்துக்கிட்டு தான் இப்படி போவாங்க. நான் பார்த்துருக்கேன். வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா. இப்போ ஓகே, டெக்னாலஜி வளர்ச்சிருச்சு, ஒரு எல்லாம் மாறி போயிடுச்சு எல்லாம். அதனால் இப்படி போக வேண்டியது சகஜந்தேன். ஆனால் பாரு, சரி போகிறது போகிறேன், இல்லை தனியாக பார்த்தாலும் அனுப்பி வைப்பேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் முதராத்திரிக்கு. ஏடா குடும்பம்ல ஏதோ மறு வீட்டுக்கு வந்தால் 3 ஊர் சேர்ந்து மறு வீட்டுக்கு அனுப்பி விடுது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. அது 10வதுக்கு பால் எடுத்துகிட்டு போச்சு. ஓகே பார்த்துருக்கேன், ஏதோ தெம்பா இருக்குன்னு குடிப்பாங்க. அது எதுக்குலாம் தீபாவளி எடுத்துகிட்டு போகிறாங்க? அது சாமிக்கு காட்டுறதுரா. அதான் இங்கே எடுத்துகிட்டு போய் எங்கே காட்ட போகிறாங்க தெரியலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனால் அதுவும் கொண்டு போகிறாங்க. ஒரு உள்ளே போய் சாமியுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள முதராத்திரியை வந்து ஆன்மீகமாக ஒரு பக்தியோடு ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. ஸோ நீங்களும் இதே மாதிரி, எனக்கு இது எதுக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏண்டா டேய், என்னடா அது? ஒருவேளை 90s கிட்ஸாக இருக்குமோ நம்ம தெரியல. பொண்ணு கேட்டுக்கு பார்த்துருப்பாங்க, கிடைக்கல. சரி வந்த வரைக்கும் நம்மளுக்குள்ளேயே கட்டிக்கிறோம்னு சொல்லி கட்டிட்டாங்களா இல்லையான்னு. ஸோ இவங்க தான் கேனத்தனமாக முட்டாத்தனமாக செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. இதைத்தாங்க ஏற்றுக்கவே முடியல. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. ஏன்னா தப்பு பண்ற ஒருத்தர் கிறுக்குத்தனமா செய்யறானா, அவனை போய் சொல்லி இதை செய்யக்கூடாதுடா, இது தப்புடா, இது என்ன, இதை செஞ்சு என்னடா செய்ய போறியான்னு சொல்லி அவனுக்கு புத்திமதியை சொல்லி அவங்கள திருத்துவாங்கன்னு பார்த்தா, இவங்களே தாலி எடுத்து கொடுத்து ஆள்லாம் வர வச்சு மண்டபம் பிடிச்சி மாலை வட்டு முறைப்படி கல்யாணம் வைக்கிறாங்க. பாக்கடா சார், இவனை சும்மா இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறாங்க? இல்லை என்னதான் செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். என்ன செய்வாங்க? கத்தி சண்டை தாண்டா போடணும், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இது மாதிரி ஆண்களும் திருமணம் பண்ணுறாங்க, பெண்களும் திருமணம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாராயம் குடிச்சா ஒவ்வொரு நாளும் சாவு. கள்ளக்குறிச்சியில நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு 39 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு அது 49 அதிகமாயிடுச்சு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த மாதிரி பட்டச்சாரியம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதை எதையோ ஒருத்த வந்து அதில் நல்ல எண்ணமாக அந்த மாதிரி ஒயின் ஷாப்பாக போய் சொல்கிறான் போல, இந்த மாதிரி குடிக்கிறாங்க அதனால் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பாரில் ஒயின் ஷாப்பில் குடிக்கிற சரக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது, அதுவும் உடம்புக்கு தீங்குதான், குடிக்காதீங்கன்னு அவ்வளவு காட்டு எதையோ வச்சுக்கிட்டு கத்துறான் ஒருத்தன். வேலை மனக்கிட்டு 12 மணில இருந்து ஒரு பையன் அதை பார்க்குறான் பாரு. ஒருத்தன் அதை ஏன்னு கேட்குறான பார்த்தீங்களா? எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல.
அவன் பாட்டில் ஏதோ வள்ளிரும நாடகத்தில் பப்புன்னு பேசிக்கிற மாதிரி பார்த்துட்டு போய் கோட்டு வாங்கிட்டு போகிறாங்களே தவிர அதை கேட்டுட்டு ஒருத்தவங்க கூட போய் திருமணமும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போச்சு அவங்க கத்துறது. ஸோ நம்ம ஆளுகளும் சொல்கிறத கேட்குறது கிடையாது. அதை வந்து எல்லாமே அடிக்ட் ஆகிட்டாங்களாச்சு. சரி சரி இதையாவது வாங்கி குடிங்க, பட்டச்சாராயத்தையாவது மறுபடியும் அந்த மாதிரி செய்யாமல் இது வந்து முறைப்படி ஏதோ செய்கிறாங்க. இது ஏதோ எத்தனாலாம் அது ஏதோ மெத்தனால் கலந்துருக்காமா பட்டச்சாராயத்தில், அது அதிகமாக போனாலும் இறந்து போயிட்டாங்க. மெத்தனால் சாப்பிட்டா மட்டும் நம்ம சின்ன அப்படியே இளமையாகவே 400 வயசு 500 வயசு வாழ போகிறது கிடையாது. இதை குடித்தாலும் அழிஞ்சு தான் போவோம். ஸோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை மதித்து அதை கொஞ்சம் கேட்டு ஒருத்தர் 2 பேர் வாங்காமல் திருப்பி போனால் கூட அவன் பேசுனவனுக்கு வந்து ஒரு இதாக தெரியும். நான் அதை யாரும் செய்கிறதில்ல. நல்லா சார் எங்களுக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க குடிக்கிறது ஒரு விஷம். ஒவ்வொரு நாள் விஷத்தை வாங்கி குடிச்சு உங்களை கெடுத்துக்கிறீங்க. ஆயா பாரு ஆயா, நாங்க தான் கெத்து. பாத்தியா குழம்பு சுட வைக்கிறோம். பாண்டிச்சேரி போன லோடு இல்ல, விக்ராண்டி வந்துட்டோம். நாங்க தான் கெத்து. எப்போதுமே நாங்க தான். லாரி 12 வீலு எப்போதுமே நாங்க தான். எப்போதுமே நாங்க தான். அது நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் இதில் இருக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு இவன் சொன்னதுக்கு? பாண்டிச்சேரிக்கு போகிறான், நாங்கள் தான் கெத்து. திரும்பி வந்துட்டோம், நாங்கள் தான் கெத்து. லோடு இல்லை, நாங்கள் தான் கெத்து. லாரி அதுக்கு நாங்கள் தான் கெத்து. 12 வீல் அதுக்கு நாங்கள் தான் கெத்து. ஒன்றும் செய்ய முடியாது. இது என்ன இந்த வீடியோவுக்கு என்னத்துக்கு இவன் பேசுனதுக்கு என்னத்துக்கு என்ன வித்தியாசம்? லோடு இல்லை, அதனால குழம்பு சட்டியை சுண்ட வைக்கிறாங்க, அதானே? அது என்னடா சுண்ட வைக்கிறதுக்கு நாங்கள் தான் கெத்து, லாரினாலும் நாங்கள் தான் கெத்து. இதில் என்ன கெத்துக்க செஞ்சாங்க? அடுப்பு எரியுதாயா? உன் பேரன் பாத்தியா? அதுக்கு நாங்கள் தான் கெத்து. அடுப்பு எரிஞ்சாலும் நாங்கள் தான் கெத்து, வெடிச்சாலுமே அவன் தான் கெத்து. ஸோ எனிவே இந்த வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் வர்றேன்.